பலஸ்தீனியர்கள் யாரும் ஏழ்மையானவர்கள் கிடையாது, ஆக சிறந்த பணக்காரர்களாக தான் இருந்திருக்காங்க. கசாவினுடைய முன்னாடி கட்டிடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமாக ஏழ்மையானவர்கள் வசிக்கக்கூடிய பூமி மாதிரி இல்லை. இன்றைய காலையில நேரத்தில் ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி அன்றைய இரவே 100 பேரோட 101வது பேராக உணவுக்கு வரிசையில் நின்ற காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். இவ்வளத்திற்கும் அந்த மக்கள் எவ்வளவு நாங்கள் துன்பப்பட்டாலும், இன்னும் எங்கள் மீது போரை தொடர்ந்து கொண்டே இருந்தாலும், நாங்கள் நிச்சயமாக என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய பாதையில எங்களுடைய உயிரை கொடுத்து கொண்டே இருப்போம், எங்களுடைய சந்ததிகளை உருவாக்கி கொண்டே இருப்போம் என்ற அந்த உன்னதமான குறிக்கோளோட தான் இருந்தாங்க. சரி, இந்த மக்களை இவ்வளவு துன்புறுத்தக்கூடிய அந்த யூதர்கள், இவர்கள் இயற்கையாகவே இவர்களுக்கு ஒரு இரக்க குணமே கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான் அப்படின்னா, லதஜிதன்ன அஷதன் நாஸ் அதாவத லில்லதீன ஆமனுல் யஹூத், யஹூதியர்கள் அதிகமானவர்களை நீங்கள் என்னவாக பார்ப்பீர்கள், எதிரிகளாகவும் கடுமையான உள்ளம் படைத்தவர்களாகவும் தான் அவர்களை நீங்க பார்ப்பீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அப்படிப்பட்ட கடுமையான உள்ளம் படைத்தவர்கள்ட்ட இருந்து இரக்கத்தை நாம எதிர்பார்க்கவே முடியாது. போர் நிறுத்தம்னு சொல்லி இருந்தும் தாக்கக்கூடிய அந்த தாக்குதல் எந்த ஒரு நாடும் இதுவரையும் செய்தது கிடையாது, இனியும் செய்ய போறது கிடையாது. ஆனா ஒன்றை மட்டும் இந்த யஹூதிகளை நினைச்சு நாம கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சுக்கலாம். என்னன்னா, இதைவிட கொடுங்கோலன்களாகத்தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த யஹூதியர்கள் நபிமார்களையே கொலை செய்யக்கூடியவர்களாக, மனிதர்களை 2 துண்டுகளாக பிரிக்கக்கூடியவர்களாக, இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டவர்களாக இப்படிதான் அந்த யஹூதியர்கள் இருந்தாங்க. இவர்கள் அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான்ற நம்பிக்கையோடு நாம இருக்க வேண்டியது. சரி, இந்த பலஸ்தீனிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, யஹூதிகள் அவர்களை தாக்குகிறார்கள், நம்முடைய நிலை என்ன, நாம என்ன, இவர்களுக்காக நாம என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்க வேண்டியதை நாம செய்யாம தவறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம தொழுகைக்கு பிறகு பார்க்கலாம்.